பாலடியார் பாடல் எண் 218. நாய்க்காற் சிறுவிரல் போல் நன்கு அணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பு என்னாம். சேய்த்தானும் சென்று கொளல் வேண்டும் செய் விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இந்த பாடலில் உவமையாக இரண்டு கால்களை சுட்டுகிறார். ஒன்று நாய்க்கால், இன்னொன்று ஈக்கால். இந்த நாய்க்கால் நாய்க்கு விரல்களுக்கு இடையில் ஒரு இடைவெளி இல்லாமல் ஒட்டி கொண்டு இருக்கும். அவ்வாறு நம்மோடு மிக அணியராயினும், அணியர்னா அண்மை சேய்மை அப்படின்னு ரெண்டு இருக்கு. அணிமைனா பக்கத்தில், சேய்மைனா தொலைவில். இப்போ நம்ம பக்கத்திலேயே இருப்பாங்க. எப்படின்னா நாய்க்கால் சிறுவிரல் போல், அதான் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு அணியராயினும். இங்கு நன்கு என்ற சொல் மிகவும் என்ற பொருளில் வந்திருக்கிறது. இப்போ ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க அவங்க. நெருக்கம்னா தொலைவு இல்லை, அதாவது பக்கத்து வீடாக இருக்கலாம். நாம் பணிபுரிய அலுவலகத்தில் பக்கத்து மேஜையில் உட்கார்ந்துருக்கலாம், அல்லது நம் மாணவர்களாக இருந்தால் அதே வகுப்பில் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற மாணவனாக இருக்கலாம். இப்படி உடல் ரீதியாக பக்கத்தில் இருப்பாங்க. அதுதான் நன்கு அணியர். அவங்க நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு அணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார். ஈக்கால், அதுவே ஒரு சின்ன உயிர், அதனுடைய கால் இன்னும் சிறிதாக இருக்கும். இப்போ எந்த அளவுக்குமே உதவி செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிற குறிக்கிறதுக்கு அந்த ஈக்காலை ஓமையாக சொல்கிறாங்க. சிறிதளவு கூட உதவி அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்காது. ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பு என்னாம். என்னாம்னா என்ன பயனுடையது, அந்த நட்புனால என்ன பயன்? நமக்கு ஒரு பயனும் உளதாகாது. அடுத்தது சொல்கிறார் பாருங்க. சேய்த்தானும் சென்று கொளல் வேண்டும். சேய்த்துனா தொலைவில். அப்போ தொலைவில் ஒரு நல்ல நண்பர் இருந்தாலும் சென்று அங்கு போய் அந்த நட்பை நாம் பெற்றுக்கொள்ளல் வேண்டும். எந்த நட்பு, யாருடைய நட்பு அப்படின்னா செய் விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. செய் என்றால் பயிர் விளைகின்ற நிலம். இந்த இடத்துல செய்யில் நன்செய் புன்செய்ன்னு ரெண்டு இருக்குது. இங்கே வாய்க்கால் வழியாக தண்ணீர் பாய்ந்து அந்த செய்யில் பயிர்களை விளைவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செய் விளைக்கும் அப்படின்னா நன்செய் நிலத்தில் பயிர்களை விளைவிக்கின்ற வாய்க்கால் அணையார் தொடர்பு. இந்த வாய்க்கால் தூரத்தில் தொலைவில் உள்ள ஒரு நீர்நிலையிலிருந்து நீரை கொண்டு இந்த நன்செய் நிலத்தில் பாய்ச்சி அங்குள்ள பயிர்களை விளைவிக்கும். அதனால் இது தொலைவில் இருந்தால் கூட நமக்கு உதவி செய்யக்கூடிய, அதாவது எப்படி தொலைவில் உள்ள நீர்நிலையிலிருந்து வாய்க்கால் வழியாக ஓடி இந்த நன்செய் நிலத்திற்கு உதவுகின்ற நீரைப் போல உதவுபவர்களுடைய நட்பை அவர்கள் தொலைவில் இருந்தாலும் கூட நாம் அங்கு சென்று கண்டு அவர்களோடு பேசி பழகி அந்த நட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இப்பாடலின் கருத்து. பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு அணியரேன் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பு என்னாம். சேய்த்தானும் சென்று கொளல் வேண்டும் செய் விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு.